ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு ஜஸ்ட் டிஜி. நாங்கள் தான் உங்கள் ஜஸ்ட் டிஜி கப்பல். இந்த வீடியோ செய்கிறதுக்காக மிருத்யுஜன் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் அவன் தூங்கியிருக்கான். எங்கள் வேலை பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 2 ப்ளக் கார்டு இருக்குது. இந்த 2 கார்ட்லேயுமே ஒரு சைடு வந்து என் ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்குது, ஒரு சைடு வந்து என் ஃபோட்டோ இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் போட்டு ஒரு 15 கொஸ்டின் எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிச்சு காட்டுறோம். ஹூ கெட்ஸ் ஆங்க்ரி ஃபாஸ்டர்? யாருக்கு ஈஸியாக கோவம் வந்துடும் அப்படின்றது. ஸோ எங்கள் 2 பேர் கையில இந்த ப்ளக் கார்டு இருக்கும். நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்காம ஆன்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு சேம் ஆன்சர் கொடுத்துட்டோன்னா ஒன்றும் இல்லை, வேறு ஆன்சர் கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு இல்லை என்ன காரணம் இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கணும். சேம் ஆன்சரு வேறு ஆன்சரும் இப்போ 2 பேருமே என்ன காமிச்சிட்டோம் அப்படின்னா எதனால் அப்படின்றது சொல்லணும். ஆனால் எனக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கான காரணத்தை சொல்லணும், நானும் ஒரு காரணத்தை சொல்லணும். உனக்கு வந்துச்சுன்னா இப்போ 2மே என்ன, நானும் என்ன தான் காட்டுறேன், நீங்களும் என்ன தான் காட்டுறீங்க அப்படின்னா நானும் ஒரு காரணம் உன்னை பற்றி சொல்லணும், நீயும் ஒரு காரணம் உன்னை பற்றி, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீயே சொல்லிப்பேன், அப்படிதானே? ஓகே, இதுதான் வந்து இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணாதவங்க கனவுல பேய் வரும், இப்போவே லைக்கை பண்ணிக்கோங்க. ஹூ கெட்ஸ் ஆங்க்ரி ஃபாஸ்டர்? யார் வந்து வேகமாக கோவப்படுவாங்க? ஏன்னு சொல்லியிருக்கு, நீயே சொல்லியிருக்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து தாங்குவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் தாங்குவேன். அந்த அந்த ஓவராக கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தான் வெடின்னு வெடிப்பேன். அதுக்கப்புறம் யாராலையும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி கோவம் வரும். ஆனால் அந்த பாயிண்ட் வரையும் ஈஸியாக போக மாட்டேன், அந்த பிரேக் டவுன் நடக்காது. என் ஒய்ஃப் வந்து சின்ன விஷயம், இந்த துண்டை வந்து தொடச்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போட்டால், தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் தண்ணி நிறச்சி வைக்கலாம், இந்த மாதிரி குட்டி விஷயம் இருக்குல்ல, அதுக்கெல்லாமே பயங்கரமாக கோவப்படுவாங்க. இதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீமாக ஏதாச்சும் பொருள்லாம் மறந்துட்டு வந்தேன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து டென்ஷன் ஆவாங்க. ஆனால் அது வந்து எப்படி சொல்ல, பிஜிலி வெடி மாதிரி தான், வெடிச்சுட்டு உடனே சரியாயிடும். ஆனால் டெய்லியுமே நிறைய இடங்களில் கோவப்படுவாங்க, சின்ன விஷயங்களுக்குமே கோவப்படுவாங்க. நீ என்ன நினைக்கிற? நீ என்ன சொல்ற? ஆமா, நான் தான் என்னையே தான் காமிச்சிட்டேன், நான் அதை அதிகமாக கோவப்படுவேன்னு. அதான் எதுக்கு தெரியல, நீங்க அப்படி பண்றீங்க, கோவம் வருது. கதையா இருக்குதும்மா. 2வது கொஸ்டின், ஹூ சே சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஃபைட்? சண்டைக்கு அப்புறம் யார் முதல்ல சாரி சொல்லுவாங்க? நான் வந்து என் ஒய்ஃபு காலில் விழுறது நான் கூட யோசிக்கவே மாட்டேன். நம்ம ஏன் பொண்டாட்டி இது காலம் ஃபுல்லாக இவ கூட தான் வாழ்க்கையை கழிக்க போகிறோம். இதில் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ நாளும் நம்ம வந்து என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதான். அதே நேரம் வெளியே எங்கேயாவது டென்ஷனாக இருந்தால் கூட இவட்ட தான் வந்து கற்றுவேன். அதையும் இவன் வாங்கிக்கிறான்ல, அப்படிங்கும்போது நம்ம அதனால் சாரி நான் கேட்டுருவேன். நீ சொல்லு. நான் இது வரைக்கும் சாரியே கேட்டதில்லை, அப்படிதானே? இல்லை, கேட்டிருக்கேன். அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. என்ன கம்பேர் தப்பு பண்ணாலும் நீங்கள் தான் சாரி. அது வந்து நிறைய இடங்கள்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஹூ இஸ் மோர் ரொமான்டிக்? அதெல்லாம் ஐயா வச்சிக்கவே முடியாது. ஹூ ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் இன் மொபைல்? என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நீயே சொல்லு என்னன்னு. இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னன்னா டெலிவரி பற்றி தான். டெலிவரி ஆகி 8 மாதம் ஆச்சு. பட் ஸ்டில் அவங்களுக்கு அது அப்பப்போ ஞாபகம் வரும்போதெல்லாம் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கோ இதே மாதிரி ஆயுதம் போட்டு எடுத்திருக்காங்க. என் ஒய்ஃப்க்கு வந்து 4 ஸ்டெப் மெத்தடில் எடுத்தாங்க, அவங்களுக்கு கப்பு வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து ஃபோனில் நியூஸ் வந்துச்சு. நான் நியூஸ்னால் ஆர்வமாக பார்ப்பேன். அப்போ கவனிக்காமல் நியூஸை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை கவனிக்கலன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்படி தான் நீங்கள் எதாவது பேசும்போது நான் கவனிக்காமல் பார்த்தா உங்களுக்கு கோவம் வராதோ? உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன், நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன், அந்த வீட்டில் யாருக்கு உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன், அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் ரீசன் நார்மலாக என் வேலையே மொபைலில் தான், அது ஒரு பக்கம். 2வது அது தாண்டி 50-50ன்னு வச்சுக்கலாம். 50% வேலை பார்க்குறீங்கன்னா 50% ஃபோன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆமாம், அது இன்னொரு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கூல் போகிறோன்னா அப்பப்போ இன்டர்வல் பிரேக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வேலை எடிட் ஓடிட்டு இருக்குன்னா சைடில் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுப்பேன், ஃபோன் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் எடிட் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாற்றிக்கணும், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அப்புறம் இது வந்து என் ஒய்ஃப் மனசுக்குள்ள நினைப்பாங்க, சொல்லு இதெல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு. அப்படிதானே? ஹூ இஸ் மோர் பொசசிவ்? ஆமாம், அந்த கதையை சொல்லுவோமா? என்ன கதையை? அந்த கதை அன்றைக்கி ஒரு நாள்
அழுதியே வேண்டாம். நான் வந்து கான்ஃபிடென்ட்டான ஆள். என் ஒய்ஃப் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்றது நான் கான்ஃபிடென்ட் ஆகும். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் என் ஒர்க்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி வெளியூர் போகிறது, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறது, சொல்லுங்க. அது ப்ரொஃபஷன். என் ப்ரொஃபஷனே வந்து போயிட்டு ஒருத்தங்கிட்ட பேசுகிறது தான். அது ஆண் பெண்ணுன்றதை தாண்டி ஒருத்தங்கிட்ட பேசுகிறது தான் என் ப்ரொஃபஷனே. அது பொதுமக்களாக இருந்தாலும் சிரிக்க வைக்கணும், என் கூட பேசுகிறவங்களும் என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். இதான் என் வேலை. அதனால என் ஒய்ஃப்க்கு வந்து சில நேரம் வந்து பொசசிவ் ஆயிரும். ஆனால் நான் அப்படி கிடையாது. பொசசிவ்ன்றதை விட எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுன்ற பொசசிவும் உண்டு. ஆமாம். ஆனால் வந்து சில டைம் வந்து அது வந்து அப்படி இல்லை, இருக்காது. அது என்னன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சுது. ஆனால் அவள் தான் ஃபர்ஸ்ட். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. Who starts argument for silly reason? நான் பேச மாட்டேன், நீ தான் பதில் சொல்லணும். ஆமாம், சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவேன் தான். அது பெரிய ஆர்கியூமெண்ட்டாக ஆகும் தான். ஆமாம். அப்புறம் ஏன் சண்டை போடுவேன்? ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சாலும் அதை பிடிச்சிட்டு நானா ஒரு யோசனைக்கு போய் நானா சண்டை போடுவேன். அவங்களே ஒரு ஸ்டோரி எழுதிடுவாங்க அதுக்கு. அது அப்படி நடந்திருக்காது. இப்போ நான் ஒரு இடத்துல வலது கால் எடுத்து வைக்கிறேன்னா நீங்கள் அதனால தான் வலது கால் எடுத்துட்டீங்க. அவங்களாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சண்டை போட்டுருவாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் பொறுமையாக, இதான் நடந்துச்சு, இதான் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே புரிஞ்சுப்பாங்க. பட் சின்ன சின்ன சில்லி ரீசன்ஸ்க்காக என் ஒய்ஃப் சம்டைம்ஸ் சண்டை போடுறது உண்டு. ஹூ இஸ் மோர் லேசி அட் ஹோம்? வீட்டில் யார் சோம்பேறியாக இருப்பா? சொல்லியே சொல்லு. எல்லாத்துலேயுமே சோம்பேறி தான். இப்போ இந்த இதை ஒட்டுறதுக்காக உட்காந்து கம் எடுத்து ஒட்டிட்டு இருந்தேன். அந்த கம் அதில் தான் இருக்குது. அதை தாண்டி போய் ஃப்ரிட்ஜுக்கு போய் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, அந்த கம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. ஓ, அதான் கிடைக்குதோ. அதை தாண்டி தான் போனீங்க, ஆனால் அதை எடுத்து வைக்கல. ஓகே. அது வந்து எப்படி சொல்லுது? அது சோம்பேறி தானே சொல்லுவாங்க. ஆமாம், சோம்பேறி தான். ஓகே, கண்ணு முன்னாடி ஒரு வேலை இருக்குது, அதை கண்டுக்காம போகிறேன். சரி, முன்னாடி பார்த்துப்போன்னு கண்டுக்காம போகிறேன். ஓகே. அப்புறம் ஹூ டேக்ஸ் லாங்கர் டு கெட் ரெடி? இது வந்து அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது, பையனையும் கிளப்புவாங்க. நானும் சில நேரம் கிளப்புவேன். இவங்களும் உண்டுதான், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா குளிக்கிறதுக்கு வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க குளிக்கிறதுக்கு மட்டுமே. யாரு? நீங்க. அப்படி கிடையாது. குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிறது 2வது கணக்கு. இப்போ 7 மணிக்கு கிளம்பணும்னா 6:59க்கு சொன்னாலும் நான் 7 மணிக்கு கிளம்பிடுவேன். கிளம்புறது பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்பிட்டு வந்தாதான் நான் அவளை உங்க கையில ஒப்படைச்சிட்டு நான் கிளம்ப முடியும். அது கணக்கு கிடையாது. அப்படியெல்லாம் பேச்சு கிடையாது. இப்போ நீங்க கிளம்பி வந்தாதான் நான் அவனை நீங்க கிளம்பி வர்றதுக்குள்ள நான் அவனை கிளப்பிடுவேன். நேற்று பண்ணனா இல்லையா, நீங்க வர்றதுக்குள்ள நான் அவனை கிளப்பிட்டேன். அப்போ நீங்க அவனை வாங்கினாதான் நான் கிளம்ப முடியும். அப்படி இது வந்து இண்டிவிஜுவல் கொஸ்டின். அப்படி பார்த்தா இது நீ அவனை கணக்கில் சேர்க்காது, இண்டிவிஜுவலாக விட்டுரு. இப்போ அவன் இல்லை 6:59 நீ சொல்ற 7 மணிக்கு கிளம்புறோன்னு நான் கிளம்பிடுவேன். இவ வர்றதுக்கு முன்னாடி நான் கிளம்புனதுலையும் நீங்க தான் நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கில் போயிருவீங்க, வர மாட்டேங்க. நான் கிளம்பி உட்காந்துட்டே இருப்பேன். அப்படியா? இதுல 10ல் ஒரு 2 நேரம் வேணா நான் மிஸ் ஆயிருப்பேன். ரைட்டு, ஏதோ சொல்லி ஏமாத்துறாங்க. அதெல்லாம் இல்ல, சொல்லி ஏமாத்துறாங்க. அடுத்தது, ஹூ லவ்ஸ் த பேபி மோர் கிரேசிலி? யார் வந்து குழந்தைய வந்து அளவு கடந்த அன்பா இருக்காங்க? அது வந்து சொல்ல முடியாது. ஆமாம், நான் வந்து 2யும் காட்டுறேன். இதுக்கு வந்து ஒருத்தர்னு சொல்ல முடியாது, ஈக்குவலாக தான். ஆமாம். ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தோன்னா பால் கொடுத்து அவங்கள வளர்க்குறது 10 மாதம் சுமந்தது ஒய்ஃப் தான். ஆனால் மனசாரான்னு பார்த்தா அவங்களுக்கு ஈக்குவலாக எனக்கும் பாசம் இருக்குது. பட்டு கடவுள் வந்து படைப்பால் தாயிட்ட பிள்ளை ஒட்டுற மாதிரி படைச்சிட்டான். அதுக்காக பாசம் இல்லை. ஸோ எனக்கும் இருக்குது. அப்புறம் ஹூ இஸ் மோர் எமோஷனல்? நானே. நீ எத்தனை தடவை அழுதுருக்க சொல்லு? அழமாட்டேன் போனா அவ்வளோ சீக்கிரத்தில். நல்லா பிரேக் டவுன் ஆயிடும் ஈஸியாக. நான் அவ்வளோ சீக்கிரத்தை அழமாட்டேன். ஆனால் இந்த இப்போ நீ நேற்று நைட்லேருந்தே ஒரு விஷயத்துக்காண்டி நான் பதவிட்டே இருக்கேன்ல. ஆமாம், அது வந்து உங்களுக்கு தெரிய முடியுது. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் தான் பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியுது. ஓகே. என்ன மேட்டர்னு சொல்ல, சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். அவங்க ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, ஓகேவா? அவங்க வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக பேசிட்டாங்க. பட் இவங்க ஒர்க்கு வந்து இவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதனால தான் அவங்க அன்சாட்டிஸ்ஃபைடாக பேசுனாங்களான்றதும் தெரியல. தெரில. அவங்க நார்மலாக அவங்க பேசுகிறதே கொஞ்சம் கடுகடுன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது என் ஒய்ஃப்க்கு வந்து எதனால பேசுனாங்கன்ற ரீசன் தெரிஞ்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நேற்றுலேருந்தே அவங்களுக்கு அது பாதரிங்காக இருக்குது. என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு.
ஆனால் எனக்கும் அப்படிதான். எனக்கெல்லாம் சின்னதாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலே, லைட்டாக அவமரியாதை நடந்தாலே நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். அதனால் இதுவுமே 2 பேர் வச்சுக்கலாமா? ஒரே செகண்ட் உட்காந்துட்டான், ஃபோன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? ஹூ ஃபர்கெட் திங்ஸ். நன்கு கவனித்தீர்களா? என் முதுகுலேருந்து வந்த வேர்வை கூட ஹார்டின் ஷேப்பில் தான் வந்திருக்கு. ரெக்கார்ட் ஆகுதா? ஹூ ஃபர்கெட் திங்ஸ் மோஸ்ட் ஆஃபன். யார் வந்து எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் மறந்துடுவா? எத்தனை கொஸ்டின் மொத்தம் இருக்கு? மொத்தம் 15 கொஸ்டினு. நம்ம வந்து 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 11. ஆமாம். எல்லா விஷயத்தையும் யார் சீக்கிரம் மறப்பா? நான் தான். ஒரு சின்ன காய்கறி வாங்கிட்டு போகிறதுலேருந்து வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, குறைகரை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கொப்பாடி வைங்க, சொல்லு, சிரிக்காத சொல்லு. ஆமாம், எல்லாம் வண்டி சாவி வந்து இந்த வீட்டில் அடுப்பு கேஸ் ஸ்டவ் மேலே வரைக்கும் வச்சுட்டு எங்கே வச்சேன் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சில டைம் வந்து சொல்ல மாட்டேன். தேடுங்க, நீங்கள் தேடுங்க, எங்கே இருக்குது நீங்கள் தேடுங்க, ஆனால் நான் பார்த்துருவேன் எங்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும், ஆனால் நீங்கள் தேடுங்க அப்படின்னு நான் தேட விடுவேன். இது வரைக்கும் டாய்லெட் சிங்க்கு மேலே மட்டும்தான் போகல மற்ற எல்லா இடமும் செல்ஃபு, பீரோ, பிசி மேலே, அந்த டெய்லரிங் மிஷின் மேலே, வாஷிங் மிஷின் மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, அங்கே கிச்சனில் எங்கேயாவது வச்சுருவேன். மோஸ்ட் 99% வைக்கிறத என் ஒய்ஃப் நோட் பண்ணிடுவாங்க. 95% டைம் சொல்லிடுவாங்க. அந்த 4% டைம் ஆல்ரெடி அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. தேடு அப்படின்னாலும் தேட மாட்டாங்க. தம்பி வாட்டர் பாட்டில் அதில் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன், அந்த இடத்தையும் சொல்லிடுவேன். இந்த மேலே ஓட்டமாக இப்படியே அப்படியே பார்த்துட்டு எங்கே இருக்குது அதில் தானே இருக்குன்னு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் டென்ஷன் ஆகும். அது அப்படி கிடையாதுப்பா. இப்போ நீ மண்டெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. நான் சொன்னது ஒரு விஷயம், ஆனால் அந்த மண்டை வந்து வேற எங்கேயோ யோசிச்சுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குது. அதனால அதை வந்து கவனிக்காம அப்படியே மேலே ஓட்டமா அப்படியே தள்ளிட்டு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ இங்கிருந்து பார்க்க உனக்கு வந்து அந்த முத ஜன்னல் தெரியுதா? இந்த சைடு முத ஜன்னல் தெரியல, இந்த ஜன்னல் தான் தெரியுது. எனக்கு முத ஜன்னல் தெரியுது. அப்படி நீ ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது உனக்கு அங்கே தெரிஞ்சிருக்கும். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எனக்கு வேற ஆங்கிள் கீழே பார்க்கணும்ப்பா. பாதி நேரம் கீழே பார்த்து நடக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆமா, எனக்கு வந்து கால் நகம்லாம் எப்பயுமே உடஞ்சிடும். போய் எங்கேயாவது இடிச்சுப்பேன் காலை கொண்டு. சும்மா எங்கேயாவது பார்த்துட்டு போனா இடிக்கதான் செய்யணும். ஹூ ஸ்பெண்ட் மோர் மணி அன்னெசரி. யார் வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என் ஒய்ஃபை சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து யாரையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போயுமே ஒரு ஆடம்பர செலவு வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு புது பொருள் வாங்குகிறோம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணலன்னா கூட வைங்களேன், அது வந்து நமக்கு மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இப்போ நானுமே சில விஷயங்கள்லாம் வாங்குவேன், வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அதை வாங்கும் போது நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் எனக்கு என்னமோ தெரில, இப்போ 500 செலவு பண்ணுறோன்னு வைங்களேன், செலவு பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகேவா? அது அடுத்து ஒரு 4 நாள் 3 நாளைக்கு என்னை என்கேஜிங்காக வச்சுருக்கோம். நான் அது 1500 சம்பாரிச்சிடுவேன், இல்லை 10,000 சம்பாரிச்சிடுவேன். ஸோ மறுபடியும் நான் 10,000 சம்பாதிக்கும் போது ஒரு 2000 மனசார செலவு பண்ணுவேன். ஓகேவா? அதுலேருந்து எனக்கு இன்னும் 20,000 கிடைக்கும். இது என்னோடய லாஜிக். அப்படிங்கும்போது என் ஒய்ஃப் வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த சின்ன மீஷோ, எப்போ பார்த்தாலும் மீஷோ தான். மீஷோ எதுவுமே ஆர்டர் பண்ணல. அதுக்கும் காரணம் என்னன்னா, இவங்க இல்லை அது கிடையாது. இவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி இவங்க ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அதுக்குன்னே ஒரு அமௌண்ட் எப்பவுமே போட்டுருவேன். அப்படி தானே? மாதம் போட்டுருவேன். போன மாதம் போட்டதை ஒரு 1.5 மாதம் காலி பண்ணியிருப்பியா? 1.5 மாதம் வச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதம் போட்டுவிட்டது தெரியாதனமாக வேறு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. இவங்க அக்கௌண்ட்டு எம்டி. சரியா? இப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு போகணும். இவங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்குது, அது வேறு கணக்குன்னு வைங்களேன். இவங்க மேனேஜ் பண்ணுற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால அக்கௌண்ட் பேலன்ஸு 100 ரூபாயில இருக்கு. அதனால அந்த காசு பத்திரமா வேற அக்கௌண்ட்ல இருக்கு. அப்படினாலும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏடிஎம்ல போயிட்டு அந்த காசை எடுத்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு மாச்சல் அப்படின்னு சொல்ல அதுக்கான சூழ்நிலை வரல. அதனால அந்த காசு அங்கேயே இருக்குது. இன்னும் எதுவும் மீஷோவில் ஆர்டர் போடல. ஆனாலும் அப்பப்போ 1-2 வந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி வருதுன்னு தான் தெரில. இந்த துணி தைக்கிறாங்க தெரியுமா, அந்த காசை என்கிட்ட கணக்கு காட்டாமல் ஏமாற்றி டிமிக்கி கொடுத்துட்டு எதாவது ஆர்டர் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். Who is more caring when the other person is sick? இது வரைக்கும் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் நம்ம ஒன்றா இருக்கு, அது தனியாக இருக்கும் போதுன்னு வந்ததில்லை. அப்படி தானே? நான் தானா? அப்படியா? இல்லையே, நான் தான். எனக்கு என்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு? நான் தான். சொல்லு, எனக்கு என்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு? உடம்பு சரியில்லாமல் வந்ததில்லை, ஆனால் எதாச்சும் ஒன்றுனாலும் நான் பார்த்துக்கிறேன் தானே. நீ நார்மலாக கேர் பண்ணுறதெல்லாம் பண்ணுற.
ஸ்பெஷலாக உங்களை என்ன கேர் பண்ணுமா? ஸ்பெஷலாக நாங்கள் கேர் பண்ணுறோம்ல. என்ன கேர் பண்ணுறீங்க? உனக்கு ஏதாச்சும் ஹெவியாக ஒர்க் பண்ணனா அன்னைக்கு சமைக்காதன்னு சொல்லி வெளியே வாங்கிட்டு வர்றது. சரி வேற என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆயின்மெண்ட் ஏதோ வாங்கிட்டு வர்றது. என்னப்பா அநியாயமாக இருக்குது. நான் அடித்து சொல்லுவேன், நான் தான். அதாவது 2 பேருக்குமே காய்ச்சல் அந்த மாதிரி படுக்கையில் படுக்கிற அளவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் வந்ததில்லை. பேசிக்காக சளி உடம்பு வலி அந்த மாதிரி வரும். பட் அந்த மாதிரி வந்தால் நான் வந்து என் ஒய்ஃபை கண்டிப்பாக கேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீன்னு சொல்கிறேன். ஓகே, நாங்கள் 2 பேருமே எங்களை நாங்களே சொல்லிக்கிறோம். மீன்ஸ் நாங்கள் 2 பேருமே பார்த்துக்கிறோன்னு அர்த்தம். ஹூ ஃப்ளர்ட்ஸ் மோர் வித் த பார்ட்னர்? யார் வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர்கிட்ட வளைஞ்சு பேசுவா? நான் அவட்ட வளைஞ்சு பேசுவானா, இல்லை அவங்க என்கிட்ட வளைஞ்சு பேசுவாங்களா? யார்? நான் தான் சொல்லுவேன். நான் வளைஞ்சு பேசுவேன், கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து கெட்ட வார்த்தை கூட போடுவேன். இது வந்து எப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. அது அந்த கெட்ட வார்த்தை டசன்ட் மீன் அ பேட் வேர்ட். அது ஒரு சும்மா கோ வித் த ஃப்ளோ மாதிரி யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அது அவங்களுக்கும் பாதரிங்காக இருக்காது. நானும் அதை மீன் பண்ணி சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். அதுமாதிரி ஃப்ளோட் பண்ணுறது அப்படி தான். அப்பப்போ இந்த ஐஸ் வைக்கிறேன்ற பேரில் ஏதாவது கிரிஞ்சாக ஏதாவது டைலாக் பேசுவேன். அதில் அவங்க வந்து கத்தியை தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் விளாகில் போட முடியல, ஏன்னா 24 மணி நேரமும் கேமரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாக் ஆகிருக்கும். நேச்சுரலாக நடக்கிறது அப்போ கேமராவில் மாட்டினதான் உண்டு. அதனால் பாதி விஷயங்கள் மாட்டாது கேமராவில். ஹூ கான்ட் ஸ்டே ஆங்க்ரி ஃபார் லாங்? சொல்லு ஏன்னு. நான் தான். அதான் ஏன் அது வந்து எப்போவுமே அப்படிதான். கோவம் வந்துச்சு அப்படின்னா ஒன்று சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது, அடிக்கடி கோவம் வரும். கோவம் வந்தாலும் அது அப்படியே மண்டையிலேயே அப்படியே வச்சுட்டே எப்படி அதான் ஒரு சின்ன விஷயம்னா நானாகவே அதை வந்து எக்ஸ்ட்ரீமாக யோசித்து உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். அப்படி தானே? உங்ககிட்ட கேட்க மாட்டேன். கோவம் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அமைதியாக தானே இருப்பேன். சண்டை வராது, அமைதியாகவே தான் இருப்பேன். அதான் அந்த அமைதியாகவே நானே நிறையவே யோசித்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து சமாதானம் ஆகுறதுக்கு வருவாங்க, அப்போ நான் வெடிப்பேன். ஆமாம், அதாவது ஒரு அணுகுண்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு திரி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் என் ஒய்ஃப் எக்ஸ்ட்ரீம் ஆங்கிரியில் இருந்தா. அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. திரி எப்படா வெடிக்கும் நினப்பா வெடிக்காது, எப்படா வெடிக்கணும் வெடிக்காது, எந்த இப்போ வெடிச்சிருந்தப்ப வெடிக்காது. அப்புறம் வெடிக்கும் பாருங்க, டமால் டிபில். ஆனால் அதுக்கப்புறம் உடனே சரியாயிடுவாங்க. மனசோட தான் சொல்லிடுவாங்க. நான் என்ன அதாவது எப்படின்னா எங்களுக்கு இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் ஒரு விஷயத்த வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன், அதை அவங்க வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. அதனால எங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வரும். நான் அப்போ இதுதான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், இந்த மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் நான் அந்த விஷயத்தை அணுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவங்க அப்படி தான் பேசுகிறாங்க, அப்படி தான் நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பிரச்சனை போயிடும். அண்ட் மோஸ்ட்டாக என் கேரக்டர் வந்து நான் வந்து அந்த சிச்சுவேஷனை அந்த சினாரியோவை எவ்வளோத்துக்குள்ள ஜாலியாக ஃபன்னாக ஒரு மாதிரி டேக் இட் ஈஸியாக கொண்டு போகிறது, லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் இல்லையா. எப்பயுமே ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த செகண்டில் எப்படி ஃபன் பண்ணி ஜாலியாக கொண்டு போகிறதுன்னு தான் யோசிப்பேன். என் ஒய்ஃப் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு தேவையான ஆராவை கேரி பண்ணுவாங்க. ஒரு சீரியஸான இடத்துல சீரியஸாக தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து ஜோக் பண்ணோடனே டென்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான். வேறு 15 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு நாங்களே எங்களுக்குள்ளே பேசியிருக்கோம். உங்களுக்கும் எங்களை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ பண்ணலான்னா என்ன மாதிரி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு 5K லைக்ஸ் வந்துச்சுன்னா உடனே நாங்கள் அடுத்த ஒரு லென்த் வீடியோ போடுறோம். அது நாங்களே ஐடியாஸ் வச்சுருக்கோம் என்ன போடலான்ட்டு. எங்களுக்கு இருக்கிற ஐடியாலே நாங்கள் அடுத்த ஒரு லென்த் வீடியோ போடுறோம். 5K லைக்ஸ் உடனே வரலன்னா கொஞ்சம் லேட்டாக வரும் அந்த வீடியோ. நீங்கள் 5K லைக்ஸும் கொடுத்துருங்க. ப்ளஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி இப்போது ப்ராப்பர்ட்டிலாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணியிருக்கோங்க. கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். ஓகே, ஸோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் தமிழ் யூடியூபர்ஸ், இல்லை ஹிந்தி யூடியூபர்ஸ், இல்லை ஃபாரின் யூடியூபர்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க வீடியோவை அவங்க சேனல் பேர் போட்டு அவங்க என்ன வீடியோ போட்டாங்கன்னு டைட்டில் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் லிங்க் போட்டால் வராது. அந்த வீடியோவை பார்த்து கூட நாங்கள் அதே மாதிரி அது காப்பின்னு சொல்ல முடியாது, எங்கள் ஃப்ளேவரில் எங்களுக்கு ஐடியாஸ் இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு இருக்குது, வி ஹாவ் சட்டில் ஐடியாஸ், எங்களுக்குன்னு இருக்க ஐடியாஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, நாங்கள் அதை பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். பை. லைக் பண்ணிக்கோங்க.